வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்தி? மயில்வாகனன் பேசுறேன். ஆட்டோ மயில்வாகனன், சிவகிரி பேருந்து நிலையம். ஆனா நீங்க உள்ளூர் செய்திகள். ஆமாங்க. இன்றைய குரல் தினந்தோறும் ஒவ்வொருவரோடு தொலைபேசியில் பேசி பதிவு செய்து அத வெளியிடுற மாதிரி ஒரு இது போட்டிருக்கீங்க, நிகழ்ச்சி நடத்துறதா போட்டிருக்கீங்க. புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாம் ஐடியா. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு, நமது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதை பத்தி விரிவாகவும், அதே நேரம் மற்ற பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கணுங்கிற சந்தேகம் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இத பத்தி நீங்க ஒரு தெளிவு கொடுத்தீங்கன்னா பங்கு பெறுவர்களுக்கு நல்ல ஒரு இதாகும். அதே நேரம் இன்று நாம் இதுவும் செய்யாத விஷயத்தை எல்லாம் செய்ய போறதில்ல. முன்னால் ஒவ்வொருவரும் ஆண்டு அனுபவித்ததைத்தான் நம்ம செய்ய போறோம். அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்காரரு, நம்ம ஊர்ல இப்ப கமிஷனரா கூட இருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்காங்க. அவர்கள் கடந்த பாதையெல்லாம் இதுல பதிவு செய்யலாமா? கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ நான் ஒரு வாகன ஓட்டுநரா இருக்கேன். சரிங்க. வாகன ஓட்டுநர்ல சில எவ்வளவோ இன்னல்களும் ஒரு பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்போம். கண்டிப்பா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல பதிவிடலாமா? எல்லாம் செய்யலாம். எனக்குள்ள ஒரு கோபம், அதாவது பிறரை காயப்படுத்தாம நான் இன்று கண்ட ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிடலாமா? இல்ல இது அது போன்ற நிகழ்ச்சியா, இது வேறு என்ன மாதிரி நிகழ்ச்சின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இது ஒரு கலந்துரையாடல். ரொம்ப நாளமா பேசாம இருந்த நண்பர்களோட பேசுறது. வெளியூர்காரங்களுக்கு அந்த நண்பருக்கு, பேட்டிக்கு வர நண்பர்கள் மூலமா ஏதாவது உள்ளூர் செய்திகளையோ தகவல்களையோ, இரங்கல் செய்தி, துக்க நிகழ்ச்சி, அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி, கல்யாணம், என்ன செய்தி வேணாலும் சொல்லலாம். அப்புறம் இது ஒரு உரையாடல் வடிவத்தில் இருக்கிறதுனால அப்ப நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இப்ப நீங்க பேசுறப்ப நான் ஊங்க ஓட்டுறது, நான் பேசுறப்ப நீங்க ஊங்க ஓட்டீங்கன்னா கேட்கறதுக்கு நம்மளோட திண்ணையில பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல நான் எல்லாம் நிறைய நண்பர்கள் சந்திச்சு பேசிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் நம்ம எல்லாமே கொஞ்சம் விலகி போயிட்டு, ஆனா மனங்கள் நெருங்கி இருந்தாலும் உடல் அளவுல தொலைவில் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. அந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன நல விரும்பிகள் மூலமாக ஏதேனும் ஒரு சின்ன தூண்டுதல் ஏற்படுத்தலாம். இதன் மூலமாக அற்புதமான செய்திகள் கூட மக்களுக்கு சேர்றதுக்கு, சமூக சேவை விரிவுபடுத்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக, ஒரு தளமாக இது அமையும் அப்படிங்கறதுதான் நோக்கம். சரி, இன்னைக்கு தான் முதல்ல எல்லாம் ஒரு போன் பண்ணுனா அதுக்கான தொகை நம்ம கட்டணும், அதிகப்படியான இது இருக்கும். சரி, இருந்த போதிலுமே இது எப்படி நாங்க எழுத்து வடிவு மூலமா பதிவிடுறதா, குரல் வடிவு மூலமா பேசுறதா? இல்லைங்க, இது யாருக்கெல்லாம் ஆர்வமோ அவங்களோட நாமளே போன் பண்ணி பேசி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இத நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். சரி. இன்றைய குரலுடைய விருந்தினர் இன்னைக்கு மயில்வாகனன் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தோட சேர்த்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதோடைய லிங்க நாம இந்த குரலை வெளியிடுவோம். இப்ப அதனால என்ன நன்மை கேட்டீங்கன்னா, மயில்வாகனன் குரல் எல்லா காலத்திலயும் பாதுகாக்கப்படும். அப்ப அவர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போட்டு கேட்க முடியும். ரெண்டாவது, இது ஒளிவு மறைவு இல்லாத நம்ம பாதுகாப்புக்காக நாம் வச்சுக்கலாம். அப்ப நாங்க இந்த உள்ளூர்ல இருக்கிற தெரிந்த நபர்கள் மட்டுமே இதை பதிவிடுறதா, இல்ல தான் கண்டதும் கேட்டதும் சொந்த பொருள்ல பதிவிடுறதா? என்ன செய்திகள் வேணாலும் பதிவிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க யாரெல்லாம் பேச ஆர்வமா இருக்காங்களோ நானே அவங்களுக்கு போன் பண்ணிடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கு படைச்சிருவோம். டெய்லி 6 மணி, காலையில 6 மணிங்கிறதா ஷெட்யூல். ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பதிவு பண்ணிக்குவோம். அப்பதான் யூடியூப்ல எல்லாம் அனுமதி வாங்கி முறைப்படி எல்லாமே அப்லோட் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணி தான் வெளியிடுவாங்க. அதன் பிரகாரம் நாம அந்த லிங்க் எடுத்து நம்ம இங்க போட்டுருவோம். என்ன நன்மைனா, அதனால சரிங்க, இந்த குரூப்ல இருக்கிற யாருக்கும் டேட்டா வீணாகாது. அவங்க இதுல என்ன சொல்றது, போய் ஷெட்யூல போய் அடைச்சிக்காது. சரி, இடத்தை பாதுகாக்கும். சரி, எப்பொழுது வேணுமானாலும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒருவருக்கு தான் சுற்றுமுறையில கொண்டு வரலாம் ஐடியா. யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம், எந்த ஒரு காரணம் வேணாலும் வரலாம். இதுல அரசியல் சார்ந்தது, மதங்கள் சேர்ந்தது, என்னென்ன இது பொதுவா பதிவிடுற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்குமா? மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், யாரையும் தனிநபர் தாக்காத மாதிரி இருக்கணும்.
நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறது நல்லது பண்ணது தானே பண்ணணும். அதாவது இன்று ஒருவர் தொடர்பு கொள்ளாம போன் மூலமாக இருந்தாலும் உனக்கு ஒரு ஆதரவா இருக்கிற ஒரு ஆள் இருக்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குறைகளை கூட சொல்லல அவர்கள் தீர்வுகளை அவங்க கொடுக்கலாம், சமூக சேவை விரிவுபடுத்தலாம். இப்ப நீங்க கல்யாண வீட்டுல நீங்க அன்னைக்கு ஒரு தடவை குறிப்பிட்டீங்க, இந்த மாதிரி ஏதேனும் உணவுப் பொருள் மீதமாச்சுன்னா அதை நான் இலவசமாக கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்ப திருமண இல்லங்கள்ல எங்க எல்லாத்த உணவு மீதமாகுதோ அது. அப்ப அந்த மாதிரி அது ஒரு நம்மளால பெரிய முதலீடு இல்லாத ஒரு சமூக சேவை. சரி, இப்ப நம்ம குழுவுல ஒரு 700 பேருக்கு பக்கம் இருக்காங்க. ஆமாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பல அறிவிப்புகள் கொடுத்துமே சில பேர் அது மௌனமா தான் இருக்காங்களே. இல்ல, அது காரணம் தனியா பேசுறதுல பெரிய எஃபெக்ட் இல்ல. சரி. அப்ப இந்த மாதிரி கலந்துரையாடல் மூலமா பேசினா கண்டிப்பா எல்லாருமே முன் வருவாங்க. சரி, அப்படி நீங்க ஒருத்தர் எங்களுக்கு தீர்வு கொடுக்கறது ஒரு பெரிய லெஜனாவோ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுனால இது அப்படி பேசாம இருக்காங்களா? அதுக்கு சாதாரணமாவே தயக்கம் இருக்குமா? ஓகே. இப்ப இதுல ரொம்ப அதீதமா பேசணும் ஆர்வம் இருக்கு. நம்ம பேசுறதுக்காக மட்டுமே குழு வச்சிருந்த 10-15 பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி. அதுல என்ன டிராபேக், தனியா பேசுறதுல பெரிய சுவாரஸ்யம் இல்ல. ஓகே. இப்ப நம்ம நாம 2 பேரும் பேசிக்கல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஓகே. கேட்கறதுக்கு ஒரு நல்லது கொடுக்கும். சரி. இப்ப எல்லா நிகழ்ச்சியுமே அது மாதிரி நடக்குது. எல்லா நிகழ்ச்சியுமே பாத்தீங்கன்னா டாக் ஷோம்பாங்க. சரிங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்றது, ஊங்கொட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் சரி அது நிக்கும். ஏன்னா அதுல சுவாரஸ்யத்துக்கு காட்சி வழிபடுத்தல, நம்ம குரல் வழி தானே படுத்துறோம். சரி. அப்ப அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். இதை இன்னும் மென்மேலும் பரிணாமமா கொண்டு போகணுங்கிறது உங்களை மாதிரியான கெஸ்ட் மூலமா தான் இருக்குது. சரி, இப்ப நான் கண்டதும் கேட்டதும் சொல்லி என்னுடைய குரல் பதிவு ஒண்ணு பண்றேன்னு வைங்க. சரிங்க. அப்படி பண்ணும்போது இதற்கு ஆதரவு தரவங்க அதுக்கான இது எனக்கு பதில் சொல்லுங்கிறது யாரு வேணாலும் சொல்லலாமா? கூப்பிட்டு பேசுறவர் மட்டும் சொல்றது மட்டும் தான் கேட்கணுமா? இல்ல, இப்ப நம்மளோட டெலிபோன்ல பேசுறது தான் நிகழ்ச்சி. ஓகே. இது அவங்க தனியா பேசல பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்ப போல பேசிட்டு இருக்கலாம். ஓகே. இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம், பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அதுக்கு யாரும் விமர்சனம் பண்றதா பண்ணிட்டோம், சந்தோஷம். சரிங்க. இப்ப மயில் வாகனம் சொன்னதுல இன்னும் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லணும், சொன்னதுல இதை கொஞ்சம் விட்டு போச்சு அப்படின்னு அவரு பிக்சருக்கு சேர்த்துக்கலாம். சரி. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் செய்தி முழுமையா போய் சேரணும், தப்பா எதுவும் போயிடக்கூடாது. இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கிற ஃப்ளோல ஏதாவது தப்பா சொல்லிடுவோம், பார்வையாளர் பார்த்து சொல்லிட்டு திருத்திக்கலாம். நம்ம என்ன பிரச்சனை? அப்ப தினந்தோறும் முழு இது ஊக்கொற்ற ஆளாகவும் பேச வர்றவங்க கெஸ்ட் யாரு வேணாலும் வரலாங்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறோம். குறைச்சபட்சம் பெரிய உங்களை மாதிரி ஆர்வமா இருக்கிறீங்கன்னா வாரம் ஒரு முறையை கொண்டு வந்துடலாம். அதாவது இன்று நான் கல்யாணத்துக்கு போயிருந்த ஒரு இதை நான் ஒரு நண்பர், நீண்ட காலத்து நண்பரை சந்திச்சு, அந்த பேரு குறிப்பிட வேண்டியது இல்ல, அந்த விருப்பம் அதெல்லாம் பெரிய ரகசியம் ஒண்ணு இல்ல. சரி சரி. அதெல்லாம் எந்த இது இல்ல, அவங்க அது மூலமா அவங்க ஒரு விளம்பரம் ஆகுதுன்னா நமக்கு என்ன நஷ்டம்? உங்க கடையில் 4 பேர் துணி எடுத்தாங்கன்னா எனக்கு நட்டம். 4 பேர் ஆட்டோ வந்தா நமக்கு என்ன பிரச்சனை? சாதாரண ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா, ஆளுங்க 1.5 GB எல்லாரும் வெட்டியா ஏதாச்சும் பண்ணி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு துணியோடு ஏதாச்சும் உபயோகப்படுத்தலாமா ஒரு ஐடியா. அதுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறதுனால நம்ம கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அது அவங்களை நம்ம சரியா கொண்டு ஏதாச்சும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை மாத்திரம் நம்ம. அப்ப நமக்கு சாத்தியமான வகையில யாரும் பெரிய தொந்தரவு இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி செல்பேசியில பேசிக்கிறது பிரச்சனை வராதுங்கிறது ஒரு ஐடியா. அது காலப்போக்கில் சரி பண்ணலாம். ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் இன்னும் வேகமா போனாலும் அதுக்கு 2-3 பேர் சேர்ந்து பேச நல்லா இருக்குமா, கான்பரன்ஸ் கால் போடலாமா, பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, காமாட்சி கோயில் அரங்காவலர், வேளாச்சாமி அரங்காவலர் பேசணும் விரும்பினாங்கன்னா கான்பரன்ஸ் கால போட்டுக்கலாம். அப்ப இது முழுக்க முழுக்க தான் அனுபவித்த விஷயங்களை மனமிட்டு பகிர்ந்துக்கிறாங்க. அதுல யாருடைய தவறையோ இல்ல இது ஒருத்தர உதாசீனப்படுத்துற மாதிரி இல்லாம நான் கண்ட அனுபவித்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம். அவ்வளவுதான். அது முடிஞ்ச வரைக்கும் பார்வையாளருக்கு நல்லது பண்ற மாதிரி, ஒரு புதிய செய்தி சொல்ற மாதிரி. இப்ப சொல்லுங்க.
இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாகன ஓட்டுநரா இருக்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் நான் கண்ட ஒரு இதெல்லாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கிழமையில மயில் வாகனத்துக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துடைய செய்திகளை சொல்லி உங்களுடைய கருத்தை சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்ப நீங்க அரசியல் நிகழ்ச்சி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்ல. எதுவுமே நம்ம யாருமே குறை சொல்ல போறது இல்ல, எது இல்லாம எதுவும் இல்ல. அப்படி ரொம்ப ஓவரா போனா கட் பண்ணிடலாம், என்ன பிரச்சனை? அப்ப வந்து ஆறுதலா ஒரு பேச்சு துணை இல்லாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஊக்குவிப்பா. நாங்களே பேச சொல்றது இல்லாம தான் இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், வயிற்று குழம்புக்காக சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம ஊருக்கார பேசுறது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம 2 பேரும் பேசிக்கிறது கேட்கறதுக்கு 4 பேர் சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம், என்ன பிரச்சனை? எந்த பெரிய செலவு இல்ல. ஏதோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க, சரி நம்ம ஊருக்கார 2 பேர் பேசிட்டு இருக்காங்க கேட்கலான்னு சொல்லி 4 பேர் கேட்பாங்கல்ல. உலகத்தில் நடக்காதது எல்லாம் வந்து இணையதளம் மூலமா நம்ம தேடுறது கிடைக்கிறதுங்கிறது வேற விஷயம். நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்களா, இப்ப குமரேசன் ஐயா மாதிரி எல்லாம் பட்டிமன்றம் நடத்துறவர்கள், நம்ம சதாசிவம் ஐயா மாதிரி இப்படி ஆற்றல் மிக்க மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து இப்போ வயது மூப்பின் காரணமாக, உடல்நல குறைவின் காரணமாக நம்ம வெளியில எங்கேயும் கூட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த மாதிரி குரல் வழியாக அவங்களுடைய அனுபவத்தை நாம ஆளுமைகளை பயன்படுத்திக்கிறது தானே இதனுடைய நோக்கம். அதே மாதிரி இப்போ ஒரு வாகனம் காலி, அதாவது போய் லோடு எல்லாம் வருது, நம்ம சிவகிரி நோக்கி வாகனம் வந்துகிட்டு இருக்குது, ஏதாவது போக்கு வாடகைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி வாடகை ஏதாவது இருந்தா கூட ஒரு குரல் பதிவு போட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு யாராவது அங்க இருந்து வர்ற வண்டி இருந்தா ஓடுங்க, வர்ற வாடகை மட்டும் கொடுத்துறங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு குரல் பதிவு போடலாம், தாராளமா போடலாம். இந்த குழு வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பயன்படுத்திக்கிறது பொறுத்தான் இவங்க வெற்றி இருக்குது. அதான் இதனுடைய நோக்கம். ஓகே ஓகே. யாருக்கும் எந்த லாப நோக்கம் இல்ல, ஒரு உதவி தானே. இப்ப உங்க காரே வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 பேர் கூட்டிட்டு வர முடியும்னா ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது? அது யாருக்கு எந்த நஷ்டம் இல்லை, எப்படி இருந்தாலும் டயர் ஓட போகுது. நம்பகத்தன்மை அடிப்படையில பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை. ஆரோக்கியமாக செயல்படுறதான் நோக்கம். ஒரு கல்வி பத்தி, வேலை வாய்ப்பை பத்தி, நிறைய அனுபவங்களை வந்து நாம கொண்டு வரணும். அனுபவ கல்வி ஒன்னு போய் பட்டு அடிபடுறத விட ஆல்ரெடி ஒருத்தர் போயிருப்பாங்க, அப்ப இந்த ரூட்ல போப்பா, இந்த ரூட்ல போனா சிரமம் இருக்காது, அந்த மாதிரி சொன்னோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும்ல. வெளியில எக்கச்சக்கமான செய்தி வந்து கொட்டுது, நமக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பாயிண்டாவது இருக்கணும் இல்ல. நம்ம ஒரு சார்ந்து, நம்ம குழந்தைகளை சார்ந்து பிரம்மாண்டங்களை நோக்கி போயிடாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான யோசனைகளை சொல்றதுதான் நோக்கம். இப்ப சாதாரணமா ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்றவங்க நம்ம ஊர்ல யார் இருக்கா என்னங்கிறது தெரியாது. ஒருத்தர் வாஷிங் மிஷின் என்னது ரிப்பேரா போச்சு, இத வந்து பழுது பாக்குற நபர்கள் யாராவது நம்ம ஊருக்குள்ள இருக்காங்களா கேட்டு ஒரு குரல் பதிவு கூட போடலாம். போல என்ன வேணாலும் அவங்க கேட்டுக்கலாம். அது உடனே இன்னொருத்தர் நான் வரேன்னு சொல்லலாம். இப்ப நடமாடும் பஞ்சர் கடை இருக்குது, அவர் என்ன வேணாலும் பண்ணலாமே, அவரு செய்தியில போடலாமே. போயிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த புரிதல் தன்மைக்கு நீங்க நீண்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இருக்கட்டும் எல்லாமே ஒரு தானே. உங்க மாமா எனக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே ஓகே. நீங்க கேள்வி கேட்டதுனால இது ஒரு வாய்ப்பு. ஓகே. இப்ப இந்த வாரத்துல ஏதாச்சும் உங்களுக்கு கவர்ந்த செய்திகள் இருந்தா சொல்லுங்க, அதையும் நீங்க பதிவு பண்ணிடலாம். அதாவது இதுக்கு ஒரு துவக்க ஆளாவே நானே இருக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சியான இதுதான். ரொம்ப சந்தோஷம். இப்ப போன வாரங்களில் நடந்தது, நான் அனுபவித்தது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட பதிவாக கூட இருக்கலாம். சரிங்க, அது இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாங்க. சரிங்க. மறுமுறை இந்த இதுக்கு நான் கலந்துக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப இதை வந்து இன்னும் மேலும் சிறப்பாக நடத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? யாரெல்லாம் கூப்பிட ஒரு பட்டியல் கொடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இப்போ ஒரு 5 பேர் பட்டியல் சொல்லுங்க. இல்ல நபர் எந்த நபருன்னு கேக்குறீங்களா? யாரெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு வைக்கலாம்? இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு ஆற்றல் சக்தி இருக்கும், திறமை இருக்கும். அது இப்ப பேச பேசத்தான் வந்து வெளியே வரும் அந்த ஆற்றல் எல்லாம். கண்டிப்பா அதுக்கான தூண்டுதலா இந்த நிகழ்ச்சி அமையுமே தவிர குறிப்பிட்டாப்புல கூப்பிட்டு அவையில வந்து நம்ம பேச வைக்க முடியாது. அதாவது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஈரோட்டுல மனதில் மையம் சொல்லி ஒரு இது இருக்கு.
அந்த மனதில் மையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை போன்ற சம்பவங்கள் என்னங்க எங்க இருக்குது? ஈரோடு. இல்ல ஈரோடு என்ன போன் மூலமா பேசுறதா நேர்ல போகணுமா? ஆமாங்க, நம்பருக்கு வந்து ஹலோ எஃப்எம் போன்ற ரேடியோக்கள் நம்ம ஜிஹெச்சுக்கு நேர் எதிர்த்தாப்புல தாங்க அந்த இடம் இருக்கு. எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, நான் வந்து இப்படி பிரச்சனைகளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க வந்து போன் நம்பரோ இல்ல அவர்கள் யாரு எந்த தெருவுங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாம அதுக்கு ஆறுதலான விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்மளை பத்தி அடையாளம் பதிவு பண்ண வேண்டாம். நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. நான் ஒரு சராசரி ஒரு மனுஷன், இந்த மாதிரி எனக்கு பல கடன் பெற்றிருந்தாலோ இல்ல காதல் வசப்பட்டிருந்தாலோ இல்ல இழப்புகள் வந்து அதாவது தன் மனதை பாதித்த ஒரு இழப்புகள் ஏதாவது இருந்தாலும் போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசலாம். இதே நிகழ்ச்சி இரவில் வந்து தாலாட்டு ஒரு காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கை வானொலியில மாலை நேரத்துல பாடல் போடுவாங்க. அது ஒரு தூங்க வைக்கிற மாதிரி பாடல்களாக இருக்கிற மாதிரி இப்ப மனிதனுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை போகிக்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. மன அழுத்தம் உள்ளது. இப்ப நான் 2 குழந்தைகளை பெத்தெடுத்தேன், நான் வந்து இல்லற வாழ்க்கையில நல்லா தான் வாழ்ந்து அனுபவிச்சேன், இப்ப என்ன எல்லா குழந்தையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான ஆறுதலாகவும் சில சொல்யூஷன் அவர்கள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போனா அவர்கள் அரவணைப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது அவர்கள் ஒரு உதவி பெறுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிகளும் அதை சார்ந்தது மாதிரி தான் இருக்குமோ, அதே நேரம் வந்து இல்ல பயனுள்ளதாகவும் இருக்குமா அப்படிங்கறதுக்கான கேள்விதான் இது. இது மாதிரி அறக்கட்டளைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு நம்ம ஊர் ஆளுமை திறன் மிக்க ஆளுகளுடைய அந்த தூண்டுதலுக்கு நீங்க நடத்துற இந்த நிகழ்ச்சி ஒரு உதவிகரமா இருக்கும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.